नमस्ते बच्चों, सबको नमस्कार, सबको राम राम। இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பிரவீன் உத்ராதுலேருந்து செகண்ட் பேப்பர், அதாவது த்வித்திய பத்திர அல்லது தூஸ்ரா பத்திர அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அதிலிருந்து காவிய கே ரூப்லேருந்து நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். காவிய கே ரூப் அதிலேருந்து என்னென்னா பேப்பர் 2ல் உங்களுக்கு வந்து 4 अदावद किन्हीं 2 प्रश्नों को उत्तर कम से कम 50-50 पंक्तियों में लिखिए. 30 மார்க் அதுக்கு. அதாவது 4 கொடுத்துருக்காங்க, 2 நீங்கள் எழுதணும். 2 எழுதணும். அந்த 2க்கு வந்து உங்களுக்கு அதாவது 30 மார்க்கு. ஓகே, அப்போது சரி, இது நம்ம ஃபஸ்ட்டு டாபிக் பார்ப்போம். அதாவது சாகித்ய, அதாவது மினிமம் வந்து 50 வரிக்கு குறையாமல் எழுதணும். अदावद साहित्य हमारी मानसिक प्रक्रिया अर्थात विचारों, भावों और संकल्पों की शाब्दिक अभिव्यक्ति है. स्पष्ट कीजिए. அதை நம்ம கிளியர் பண்ணணும். அதாவது அது வந்து நம்மளோட हमारी मानसिक प्रक्रिया அர்த்தாத் வந்து அதாவது நம்மளோட எண்ணங்கள், பாவம், அதாவது பாவம்னா எமோஷன்ஸ், और சங்கல்பம்னா டெட்டர்மினேஷன் அண்டு ஆஷா, அதாவது வில், நம்மளோட எண்ணம் சங்கல்பம் என்ன, அதை சொல்கிற ஒரு அதாவது ஷாப்திக் அபிவக்தி அப்படின்றாங்க. ஷாப்திக் அபிவக்தின்னா அதாவது ஷாப்திக் அப்படின்னா சப்தம், அதாவது லிட்ரரியா அல்லது வெர்பலா, எழுத்து மூலியமாகவோ அல்லது வாய்மொழி, அதாவது வாய்மொழி மூலியமாகவோ நான் சொல்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அதை தான் நம்ம என்ன சொல்கிறது, சாகித்ய மாதிரி மானசிக் பிரக்ரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம கிளியர் பண்ணணும். ஓகேவா? அப்போ சாகித்யக்கா ஸ்ருஜன், அதாவது சாகித்யத்தோட அந்த அந்த ஆரம்பம், அதாவது கிரியேஷன் எப்போ பிறந்தது, எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். அது சப்டைட்டில் வந்து சாகித்யக்கா ஸ்ருஜன். சாகித்யக்கா ஸ்ருஜன் கவி யா லேக் துவாரா ஹோத்தா ஹை. அதாவது சாகித்யத்தோட ஆரம்பம், அதாவது அந்த கிரியேஷன் எப்படின்னா, ரச்சனா எப்படின்னா கவி யா லேக், அதாவது ஒரு பாடல் மூலயமாவோ அல்லது எழுத்து மூலயமா வந்து அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், எழுதலாம். அப்போ கவி யா லேக்கக், அதாவது பாடல், கவின்னா பொயட்டு, லேக்கக் அப்படின்னா ரைட்டர். ஓகேவா? அது மூலயமா நம்ம வந்து அந்த சாகித்யக்கா ஸ்ருஜன், அந்த இலக்கியத்தோட அந்த கிரியேஷன், அந்த ரச்சனா வந்து நடக்கும் அப்படின்றாங்க. அப்போ கவியா லேக்கக் வந்து அப்பனே சமயக்கா பிரதிநிதி ஹோத்தா ஹை. அதாவது கவி அல்லது லேக்கக், அதாவது போயட்டாக இருக்கட்டும் அல்லது ரைட்டராக இருக்கட்டும், அவங்க எப்படின்னா அப்பனி சமயக்கா பிரதிநிதி ஹோத்தே ஹை. அதாவது நம்ம அவங்களோட சமயம், அதாவது அந்த எந்த டைமில் அவங்க வாழ்கிறாங்களோ அந்த டைமத்தோட ரெப்ரசன்டேட்டிவ் அவர், அதாவது அந்த டைமை வந்து அதை ரெப்ரசன்ட் பண்ணுவார், அந்த டைமை பற்றி அவர் எழுதுவார். वह समाज में रहते हुए समाज को प्रतिनिधित्व करता है. அதாவது அந்த சொசைட்டியில் இருந்து அவர் எந்த மாதிரி சொசைட்டியில் இருக்காரோ அந்த சொசைட்டியோட ரெப்ரசன்டேட்டிவாக ரெப்ரசன்ட் பண்ணுவார். वह अपने समय के वायुमंडल में विचरते विचारों से प्रभावित होता है. அதாவது அவரோட டைமில் அந்த சொசைட்டியில் ஒரு வாயுமண்டல்னா என்னது, அந்த அந்த அனுகூலம், அந்த வாத்தாவரன், அந்த சர்க்கம்ஸ்டன்சஸில் இருக்கிற விச்சர்த்தை விசாரம், அந்த எண்ணங்கள் அந்த டைமில் வந்து அந்த சொசைட்டியில் என்ன இருக்குமோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இவர் இருப்பார். பிரபாவித் ஹோத்தேன்னா அதனால் அவர் வந்து இம்ப்ரெஸ் ஆகிறார். அந்த எண்ணங்கள், அந்த விசாரம் சொல்கிறாங்க, அதை அதனோட பாதிப்பு அவர்கிட்ட இருக்குது. அப்போ அதனோட பாதிப்பால் அவர் இஸ் பிரபாவ் சே பிராப்த் அனுபவக்கோ, அதாவது அந்த பாதிப்பால் அவர் கிடைச்ச அந்த அனுபவம் இருக்கு இல்லையா, எக்ஸ்பீரியன்ஸு, அதை என்ன பண்ணுறாரு, அப்னே தக் சிமித் ந ரக் சக்னே கே காரன், அவர் வந்து தன்னோடவே அதை வந்து என்ன பண்ணிப்பார், தன்னோட அனுபவத்தை வந்து தான் கட்டியே வச்சுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா அதை வந்து உஸ் அனுபவக்கே விஷயக்கோ சுந்தர் டங் சே தூசரோं சாமனே व्यक्त करता है. அதாவது ரொம்ப அழகாக நல்லா அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அடுத்தவங்க வந்து தன்னோட அந்த இது இல்லை, பாட்டக்கு இருக்காங்கல்ல, அதாவது படிக்கிறவங்க அல்லது லிசனர்ஸ், அதாவது கேட்குறவங்க, அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி அழகாக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவார், அந்த அவரோட அனுபவங்களை. அப்போது கவி அதாவது வகி பாத் कहता है जिसका अनुभव सब करते हैं. அதாவது அவர் வந்து எழுதுறது வந்து ஒரு ஏதோ புதுமையான விஷயம் கிடையாது, யாருமே
ஃபீல் பண்ணாத விஷயம் கிடையாது. எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற விஷயம் தான். பட் மற்றவங்களால எழுத முடியாது. கவி அல்லது அந்த லேखक இருக்காங்கல்ல, ரைட்டர்ஸ், அவங்களால எழுத முடியும். இப்போ நம்மளால எழுத முடியாது அது. பட் அவங்க அந்த குவாலிட்டி இருக்கவங்க அவங்க எழுத முடியும் அவங்களோட அனுபவத்தை. ஜிஸ்கா அனுபவ சப் கர்த்தே ஹேன், எல்லாருமே அந்த அந்த இது அதான் அனுபவிக்கிறோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். बट வந்து इसका कारण यह है कि कवि या लेखक வந்து दूसरों से अधिक भावुक और सहृदय होते हैं. அவங்களுக்கு இப்போ கவிஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு டெண்டர் ஹார்ட் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப எமோஷ்னல் பீப்புளாக இருப்பாங்க. ரைட்டரும் அப்படி தான். அவங்களால அவங்களுக்கு அந்த ப்ரெசன்டேஷன் வரும். அதை எழுதணும் அப்படின்றது அவங்களுக்கு அது முடியும். ओके, इसलिए उसके अनुभव की शक्ति औरों से बढ़ी चढ़ी है. அதாவது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். பட் இவங்க இருக்காங்கல்ல, எஸ்பெஷலி இந்த கவிஞர் அப்புறம் இந்த ரைட்டர், இவங்களுக்கு வந்து அந்த அனுபவக்கி சக்தி, அதாவது அதை ரொம்பவும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த சக்தியும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற சக்தியும் அவங்களுக்கு வந்து படி செடின்னா என்னது, ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது படி செடி அப்படின்றாங்கல்ல, ரொம்ப எக்ஸாக்ரேட் பண்ணி, அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கும். எக்ஸாக்ரேட்ன்றதுன்னா நம்ம இருக்கிறத விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அந்த உணர்வு. ஓகே, அப்போ சாகித்யக்கு ஆதாரபூத் மனோவிருத்தியா, அதாவது அதாவது லிட்ரேச்சர், அதனோட ஆதாரபூத் மனோவிருத்தியானா பேசிக் மூடு, அந்த அதுக்கு என்ன பேசிக்கான ஒரு மூடு இருக்குது அப்படின்ற பேராகிராஃப் பார்ப்போம். संसार के प्रति हमारी कुछ न कुछ प्रतिक्रिया होती है. இப்போது संसार இருக்குல்ல, இந்த வேர்ல்டு, அதுக்கு ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்ல, அதே மாதிரி संसार के प्रति நம்ம இந்த பூமியில் இருந்தோம்னா அந்த பூமியில் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் हमारी कुछ न कुछ प्रकृतियाँ होती है. நம்ம வந்து எல்லாத்துக்குமே வந்து என்ன சொல்கிறது, ரியாக்ட் பண்ணிகிட்டே இருப்போம். हम किसी सुरमय उपवन में विकसित फूलों की सौंदर्य के बोध के आनंद में कहने लगते हैं. சப்போஸ் நம்ம வந்து ஒரு அழகான ஒரு சுந்தர உபவன் இருக்குல்ல, ஒரு அழகான ஒரு கார்டன் போயிடுறோம்னு வச்சுக்கேன். அப்போது அங்கே விகசித் ஃபூலோं की सौंदर्य को, நல்லா பூத்து குலுங்குற மலர்களை நம்ம பார்க்குறோம். அப்போது மஸ்திஷ்க், அதாவது அங்கே போன உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா அதாவது फूलों की सौंदर्य के बोध को आनंद में कहने लगते हैं. அதாவது நம்ம ஒரு ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அந்த இதை, என்னது, கார்டன் போயிட்டுனா அதை நம்ம என்ன பண்ணுவோம்னா சொல்ல ஆரம்பிப்போம். அதாவது நமக்கு என்ன ஃபீல் பண்ணுறோமோ அதை வந்து நம்ம வார்த்தைகளால் நம்ம அங்கே சொல்ல ஆரம்பிப்போம். கைசா சுந்தர் திருஷ்ய ஹை, எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது, எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறோம்ல. அதாவது கிட்னா சுந்தர் திருஷ்ய, எவ்வளோ அழகான சீனரி இருக்குல்ல அப்படின்லாம் சொல்கிறோம்ல. ஏதாச்சும் நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஹமாரே பாவ் ஹமாரே மஸ்திஷ்கி சஹார் திவாரி மே பந்த் நஹி ரஹ் பாத்தே. இப்போ நம்ம எமோஷன்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து நம்ம மனசோட ஒரு 4 கார்னருக்குள்ளே மனசுக்குள்ளே அழுந்தி போயிட்டு இருக்காது. அது வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். நம்ம அதை வந்து வெளிப்படுத்திடுவோம், வார்த்தைகளால் வெளிப்படுத்துவோம். ஹமாரே பாவ் ஹமாரே மஸ்திஷ்கி சார் திவாரி அப்படின்றான். அதாவது மனசோட அந்த 4 அந்த கார்னர் இருக்குல்ல, கார்னர், அதுலேயே வந்து பந்து நெய் பார்த்தேன், அங்கேயே உள்ளே அடைஞ்சு கிடக்காது. நம்ம வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவோம். உன் भावों के अनुकूल हम क्रिया करने लगते हैं. அந்த எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அதை எமோஷனலில் ஃபீல் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், क्रिया करने लगते हैं, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்போது मित्र को देखकर उसके स्वागत के लिए हम उठ खड़े हो जाते हैं. இப்போ நம்ம ஃப்ரெண்டை பார்க்குறோம், இல்லை ஒரு எல்டர்ஸ் பார்க்குறோம், நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது பார்க்குறோம். அப்போது நம்ம டீச்சரே பார்க்குறோம், நம்ம உடனே என்ன பண்ணுறோம், அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக நம்ம எழுந்து நின்றுறோம்ல, உடனே கையெடுத்து கும்பிட்றோம்ல. அப்போ அதெல்லாம் என்னது, இது அதெல்லாம் வந்து உன் பாவோங்கே அனுகூல் ஹம் கிரியா கர்னே லக்தே ஹேன். அதாவது அது பாவோங்கே அனுகூல், நம்ம எந்த எமோஷன்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்ஷன் வந்து अपने आप நம்ம करना शुरू कर देते हैं. मित्र को देखकर उसको स्वागत के लिए हम खड़े उठ जाते हैं ना, அதாவது டக்குன்னு எழுந்து நின்றுறோம். और शत्रु को देखकर उससे जो है दूर रहने की चेष्टा करते हैं. இல்லை அப்போது நமக்கு பிடிக்காதவங்கள பார்த்தா நம்ம என்ன பண்ணுறோம், மூஞ்சி திருப்பி போயிடுறோம், அல்லது அவங்கள பார்க்குறது நம்ம அவாய்ட் பண்ணுறோம் இல்லையா. அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம்ல, அவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம், கண்ணை மூடிக்கிறோம், மூஞ்சி திருப்பி ஏதாச்சும் சம்திங் நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி அந்த மனோவிருத்தி இருக்குல்ல, இந்த மூடு இருக்குல்ல, அதனோட கியான், அதனோட அறிவு, அதனோட பாவனா, அந்த எமோஷனை நம்ம காமிக்கிறது,
और संकल्प அதாவது நம்ம டெட்டர்மினேஷன் ஆஷா இதெல்லாம் சொல்கிறாங்க. இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் சங்கல்ப கேத்தேன். இதுதான் மனோவிருத்தி. இந்த மனோவிருத்தி தான் இந்த மூடு தான் நம்ம என்ன சொல்கிறோம் கியான் அப்படின்னோ அல்லது பாவனானோ அல்லது சங்கல்ப அப்படின்னு சொல்கிறோம். சங்கல்ப அப்படின்னு சொல்கிறோம். சாகித்யக்கு வந்து ஆதாரபூத் விருத்தி இதெல்லாம் நமக்கோட ஆதாரபூத்து ஆதாரபூத்து மனோவிருத்தி இதுதான். ஓகே, அதுக்கடுத்தது சாகித்ய ஒரு அபிவியக்தி. சாகித்யம் என்ன அதாவது லிட்ரேச்சர் அண்டு அபிவியக்தி. அபிவியக்தினா எக்ஸ்பிரஷன்ஸ். லிட்ரேச்சரும் அதோட எக்ஸ்பிரஷன்ஸும் அது எப்படி இருக்கும்னா ஹமாரே மனோவிருத்தி அதாவது மனோவிருத்தி நான் சொன்னேன் மூடுன்னு சொன்னேன் இல்லையா. ஹமாரி மனோவிருத்திக்கு சாத்து ஹமாரி குச் பிரவருத்தியாம் பி ஹே. அதாவது பிரவருத்தியாம் அப்படின்னா டெண்டன்சி. அதாவது ஹமாரி மனோவிருத்திக்கு சாத் ஹமாரி குச் பிரவருத்தி அப்படின்னா நமக்கு எது பிடிச்சதோ அது பக்கம் நம்ம சாயுவோம் இல்லையா. அதாவது நம்மளோட டெண்டன்சி நம்மளோட மூடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டெண்டன்சியும் இருக்கும். ஜெய்சே பயக்கே சமய பாக்னேக்கு பிரவருத்தி. இப்போ நம்ம வந்து பயப்படுறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பயந்துடுறோம். பயந்துட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம் அங்கேருந்து ஓடலான்னு ட்ரை பண்ணுவோம். குரோது கோபம் வருது. அந்த டைமில் என்ன பண்ணுவோம் லட்னிக்கு பிரவருத்தி. நம்ம வந்து உடனே ஃபைட் பண்ண ரெடி ஆகிடும். அந்த பக்கம் நம்ம நம்ம டெண்டன்சி மாறுது. அதாவது நம்ம எப்படி இது பண்ணுறோமோ ஃபீல் பண்ணுறோமோ அது மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய குணமும் மாறுது. குரோதத்தில் வந்து லட்னிக்கு பிரவருத்தி வந்துடுது. அதே சமயத்தில் நம்ம வந்து பயந்தப்போ நான் வந்து பாகனேக்கி பிரவருத்தி வந்துடுது. அதாவது அந்த டெண்டன்சி வந்துடுது. அந்த எண்ணம் வந்துடுது. ஹம் கிசி சினிமா தேக்கர் ஆத்தேன் தோ ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு வரோம். அப்போ என்ன ஆகுதுன்னா தோ உஸ்கி தாரிஃப் யா புராய் அதை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணி அதனோட இப்படி இருக்குது அப்படி படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை வந்து ரொம்ப சிலாகிச்சு பேசுகிறோம். அல்லது புராய் அதை ரொம்ப படம் ரொம்ப ஒஸ்டடா வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதனோட भलाई को बुराई को நம்ம என்ன பண்ணுறோம் பேசுகிறோம். அது दूसरे के सामने जो करने की அந்த பிரபல் இச்சா होती है. அதை நம்ம யார்கிட்ட ஷேரும் பண்ணிக்கிறோம். அடுத்தவங்ககிட்ட சொல்கிறோம். நம்ம படம் பார்த்துட்டு வந்துட்டு அப்படி சும்மா இருந்ததில்ல அதை பற்றி நம்மளோட வியூஸ் வந்து நம்ம அடுத்தவங்ககிட்ட சொல்கிறோம் இல்லையா. इच्छा होती है और इसको आत्माभिव्यक्ति करते हैं. இதை தான் வந்து ஆத்மாபியுக்தி அப்படின்னா எக்ஸ்பிரஷன்ஸ். அது ஆத்மார்த்தமான ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ். அது நம்ம வந்து அடக்க முடியாது. அதை தான் விபுக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. விபுக்தி. அப்போது अभिव्यक्ति का अर्थ होता है अच्छी तरह प्रकट करना. அதாவது எக்ஸ்பிரஷன்ஸை வந்து நல்லபடியாக நம்ம என்ன பண்ணுறது வெளிப்படுத்துறது. முழுமையாக வெளிப்படுத்துறது. अच्छी तरह से प्रकट करना வெளிப்படுத்துறது என்ன சொல்கிறோம் பிரகட் கர்னா அப்படின்னா வெளியில் கொண்டு வர்றது. அப்போ மனுஷக்கு ஆத்மாபிவியக்தி அதாவது அவனோட ஆத்மோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸுக்கு உஸ்கி சாமாஜிகதா கா மூல் ஹை. அப்போ பார்த்தா அவனோட சொசைட்டி இருக்குல்ல அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி அவன் எக்ஸ்பிரஸ் பண்ணுவான். அப்போது சாகித்யமே இசி அபிவியக்திக்கு பிரதானதா ஹை. அப்போது நீங்கள் லிட்ரேச்சர் எடுத்துட்டிங்கன்னா இந்த அபிவியக்தி இருக்கு இல்லையா எக்ஸ்பிரஷன்ஸ் இதற்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் வந்து அந்த ரூட் காஸாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது மூல்னு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாமாஜிகத்தை கூட இருக்கும். சொசைட்டியில் இருக்கிறதால வர்றது அது. அதுக்கப்புறம் சாப்திக் அபிவியக்தி. சாப்திக் அப்படின்னா என்ன ஷாப்திக் அப்படின்னா லிட்ரரியாக இருக்கிறது அல்லது மௌக்கிக்னு சொன்னேன். அதாவது வார்த்தைகளாலும் எழுத்தாலையும் நம்ம என்ன பண்ணுறது வெளிப்படுத்துறது எக்ஸ்பிரஷன்ஸை. அதாவது கவியா லேखक कवि या लेखक வந்து अपनी मनोवृत्तियों को दूसरों के सामने प्रकट करना चाहते हैं. அதாவது ஒரு கவியாக இருக்கட்டும் அதை நான் சொன்னிருக்கேன். பொயட்டும் சரி லேखக்கும் சரி ரைட்டரும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட மனோவிருத்தி இருக்குல்ல தன்னோட மூடு அதை வந்து என்ன பண்ணுவாங்க दूसरों के सामने जो है प्रकट करना चाहते हैं. அடுத்தவங்களுக்கு நம்ம வெளிப்படுத்தணும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு அவங்க விரும்புவாங்க. किसी विषय से जिस प्रकार प्रभावित हुआ ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயத்தில் வந்து அவர் எப்படி பிரபாவித்னா அதை எப்படி வந்து அவர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பார் எப்படி வந்து அதை இன்ஸ்பயர் ஆகியிருப்பார் அப்படின்றத வந்து உசி அனுபவிக்கு दूसरों பி அபேக்ஷா கர்த்தேன். அதாவது அந்த தான் எப்படி உணர்ந்தமோ அதே மாதிரி தன்னோட ரீடரோ அல்லது தன்னோட அந்த லிசனர் இருக்காங்க இல்லை அவங்களும் செய்யணும் அவங்களுக்கும் அதே உணர்வு போய் சேரணுன்றது அபேக்ஷா அப்படின்னா என்னது எக்ஸ்பெக்டேஷன் பிலீஃப் அவங்களும் அதே மாதிரி
அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். इसलिए वह अपने अनुभवजन्य ज्ञान को सुंदर ढंग से प्रकट करके दूसरों को भी अपनी तरफ प्रभावित करना चाहते हैं. அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, அதாவது ரைட்டிங் டேலண்ட் இருக்குது அல்லது அந்த ஸ்பீச் டேலண்ட் இருக்குது. ஸோ அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்கள அந்த தன்னோட முன்னே இருக்கிற அந்த பாட்டக் அல்லது அந்த லிசனரை என்ன பண்ணுவாங்கன்னா அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணணும். நாம் எப்படி இது பண்ணணுமோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்ற அளவுக்கு அச்சி தரசே வந்து என்ன பண்ணுறது ரொம்ப நல்ல ஒரு முறையில் வந்து சுந்தர் டங்ஸே நல்ல ஒரு மெத்தடில் வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரகட் கர்த்தே என்ன ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்படி ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது प्रकट करते हैं कि करके अपनी तरफ से दूसरों को भी अपनी तरफ से प्रभावित करना चाहते हैं. அவங்கள தன்னை நோக்கி அட்ராக்ட் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. தன்னோட அந்த அளவுக்கு எழுதி அடுத்தவங்களை அதாவது அந்த பாட்டுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. இஸ் ஆத்ம பிரகட்டீகரன், அதாவது ஆத்ம பிரகட்டீகரன்னா அது ஆத்மார்த்தமாக இவங்க அந்த செய்கிறாங்க இல்லையா, தன்னை வெளிப்படுத்துகிறாங்க பாரு. கேலியே கவி சப்தோங்கா சஹாரா लेते हैं. இதுக்கு அவங்க எதை வந்து துணையாக எடுத்துக்கிறாங்க, எதன் மூலிமா இதை செய்கிறாங்கன்னா ஷப்தோங்கே வஜேசே இவங்க செய்கிறாங்கல்ல, நல்ல நல்ல சுந்தர் ஷப்து போட்டு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த शब्द இருக்கு இல்லையா, அதுதான் கவி जब सुंदर शब्दों का आत्माभिव्यक्ति करता है तब वो साहित्य की रूप में भी वो परिणत होता है. அதாவது அந்த சாகித்ய ரூப்பில் வந்து அது வந்து பரிணத்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுது. அவன் அற்புதமான வேர்டுங்களை போட்டு அற்புதமாக அவங்க எழுதும்போது அதுதான் இலக்கியமாக மாறுது. इसलिए साहित्य को शाब्दिक अभिव्यक्ति कहते हैं. அதனால தான் அந்த சாகித்யம் அப்படின்றது லிட்ரேச்சரை வந்து ஒன்று லிட்ரரியாவோ அல்லது வெர்பல், அதாவது என்ன சொல்கிறது டெக்ஸ்சுவலாவோ அல்லது வெர்பலாவோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சங்ஷேப்த் இப்போ பார்ப்போம். இன் ப்ரீஃப் நம்ம வந்து என்னென்னு பார்ப்போம்னா, அதாவது कह सकते हैं कि साहित्य संसार के प्रति हमारी मानसिक प्रतिक्रिया, அதாவது மானசிக் பிரதிக்ரியான்னா நம்மளோட அந்த சைக்காலஜிக்கலாக நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோம், அர்த்தாத் அந்த விசாரம் அந்த பாவம், அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் அந்த எமோஷன்ஸ், இதனோட சங்கல்ப், அதாவது அதனோட சங்கல்ப் அப்படின்றது வந்து என்னென்னா அதாவது அந்த டெட்டர்மினேஷன் வில், அதாவது நம்மளோட ஆசைகள், அதெல்லாம் வந்து ஷாப்திக் அபிவியக்தி ஹே, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சப்தம் மூலயமா, அதாவது லிட்ரரி அண்டு டெக்ஸ்டுவல் அல்லது மௌக்கிக்கு एक्सप्रेशंस எல்லாமே. और वह हमारे किसी न किसी प्रकार के हित का साधन होने के कारण அவர் வந்து संरक्षणीय हो जाती है. அதாவது இதில் இந்த இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படைப்புகள்லாம் किसी न किसी प्रकार के நம்ம हमारा हित का कारण साधन हो जाता है. அதாவது நம்மளோட நன்மைக்காக தான் எழுதுகிறாங்க. இலக்கியம்னு வர்றது அந்த காலகட்டத்தை பற்றி எழுதினாலும் அது வந்து முழுக்க மாணவக்கா ஹித்து, அதாவது நம்மளோட நல்லதுக்காக தான் எழுதியிருக்காங்க. ஸோ அது வந்து அங்கே வந்து சொசைட்டியோட அந்த அதாவது அந்த குட்வில் அதில் இருக்குது. ஸோ அது வந்து அந்த மாதிரி இருக்கிறதால அது வந்து சங்கரக்ஷணியே ஹோஜாத்தியன்னா அந்த இலக்கியங்கள்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய, அதாவது ஒரு ட்ரெஷர்ஸ் மாதிரி ஆகிடுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து காவிய கி ரூப் கா சாகித்ய ஒரு விஞ்ஞான் அப்படின்ற தலைப்பை பார்த்து பார்ப்போம். இப்போ வந்து சாகித்ய வந்து शब्द की उत्पत्ति, साहित्य शब्द की उत्पत्ति பற்றி பார்த்தோம். சாகித்ய शब्द की उत्पत्ति शब्द இப்போ வந்து அதாவது शब्द की उत्पत्तिன்னு சொல்லலாம், இல்லை சாகித்ய का सृजन சொல்லலாம். சாகித்ய का सृजन அதாவது இலக்கியத்தோட அந்த கிரியேஷன் ரச்சனா. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்னென்னா சாகித்ய ஒரு விஞ்ஞான் அப்படின்ற டாப்பிக்கில் வந்து நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.